ॐ सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। இந்த உலகத்துல சேத்தன வஸ்துக்கள் அச்சேதன வஸ்துக்கள்னு இருக்கு, ரெண்டு இருக்கு. அச்சேதனம்னா ஜடம். இந்த அச்சேதன வஸ்துக்களுக்கு தன்னை பத்தின அறிவு கிடையாது. They are not conscious of themselves and hence they do not respond to the world. இந்த அச்சேதன வஸ்துக்களுக்கு, அதாவது இந்த ஜட வஸ்துக்களுக்கு தாகம் இல்ல, பசி இல்ல, சர்வைவ் ஆகணுங்கிற அந்த உந்துதல் இல்ல. They don't need to survive. They don't have to survive. And they don't have a need to survive. காரணம் அச்சேதனமா இருக்கிறதுனால. அச்சேதனமா இருக்கிறதுனால அதுக்கு உணர்ச்சிகளும் இல்லை. ஆனா மரம், செடி, கொடி, விலங்குகள், மனிதர்கள் இவங்களுக்கெல்லாம் தன்னை பத்தின அறிவு இருக்கு. அதாவது they are conscious of themselves and they respond to the world. தூக்கம், ஆகாரம், பயம், propagation, ஆஹார நித்ரா பயமைத்தனம் ச are சாமான்ய for all the living beings, for all the சேத்தன வஸ்து. இது சாமான்யமா இருக்கு, எல்லாருக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை. மரம், செடி, கொடி, மிருகங்கள், பறவைகள் இதெல்லாம் பார்க்கும்போது they seem to be having a more relaxed, more peaceful and more contented life. குருவி is happy being a குருவி. ஒரு நாயா இருக்கிறதுல அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பசுவா இருக்கிறதுலயும் அதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஒன்றும் துக்கமோ வருத்தமோ ரிக்ரெட்டோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இட் இஸ் ஓகே வித் இட்ஸ் கலர். கருப்பா, வெள்ளையா, ப்ரௌனா, கொம்பு வளைஞ்சிருக்கா, அதை பத்தி எனக்கு கவலையெல்லாம் அதுக்கு இல்லை. And it is not excited about its appearance or sad about its appearance. In fact, it's not conscious about its appearance at all. தன்னுடைய appearance மட்டும் இல்ல, தன்னுடைய சக ஸ்பீஷீஸும் சரி, வேற எந்த ஸ்பீஷீஸ் ஆனாலும் சரி, எதை பார்த்தாலும் அதுக்கு அதை பத்தின கவலை இல்லை. அது கவலைப்படுறதா இல்லை, கவலைப்படுறதா நம்ம பார்க்கறதும் இல்லை. Same with all animals. எல்லா மிருகங்களும் அப்படிதான். They are okay being what they are. Carnivorous இருந்ததுன்னா then it is whole life it's a carnivorous animal only. Herbivore இருந்ததா herbivore all its life. திடீர்னு நான் இன்னிலேருந்து வெஜிடேரியனா இருக்கேன், இன்னிலேருந்து நான் வேகன் அப்படின்னு அது சொல்றதும் இல்லை. இல்ல புள்ளியும் கிழங்கையும் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு, நான் இனிமே நான் வெஜிடேரியனா இருக்க போறேன்னு அது நினைக்கிறதும் இல்லை. They don't suddenly change their habits also. பழக்க வழக்கங்கள்லாம் மாறுதில்லை, அதோட பிஹேவியர் இது மாறுதில்லை, சுபாவம் மாறுதில்லை. The behavior of most of the animals, birds, plants இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும்.
அதெல்லாம் இப்போ ஒரே மாதிரிதான் இருக்கு, ப்ரெடிக்டபிளா இருக்கு, ஆல்மோஸ்ட் ப்ரெடிக்டபிளா தான் இருக்கு. யூ கேன் ப்ரெடிக்ட். பட் மனிதர்கள் விஷயத்துல அப்படி இல்லை. மனிதர்கள் ஒவ்வொரு நேரத்துல வேற வேற மாதிரி நடந்துக்கிறாங்க. இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியறது இல்ல. வெரி அன்பிரடிக்டபிள். காலையில ஒரு மாதிரி, சாயந்தரம் ஒரு மாதிரி, மத்தியானம் ஒரு மாதிரி, ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதிரி, அடுத்த வருஷம் பார்த்தா வேற மாதிரி. And they also don't seem to be relaxed and peaceful. Life seems to be complicated. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் கூட still humans are considered superior compared to other living organisms on earth. ஏன் அவங்க அவ்வளவு சுப்பீரியர்? ஏன் அவங்க அவ்வளவு ஸ்பெஷல் ஹியூமன் பீயிங்? ஏன் மனுஷ ஜென்மம் உத்தமமானதுன்னு சொல்றாங்க? Because they are endowed with free will, the ability to desire and choose. ஒரு பசுவுக்கும் ஆசை இருக்கலாம், எனக்கு மிஞ்சி போனா இங்க உட்கார பிடிக்கல, வேணா நகர்ந்து போய் வேற எங்கேயாவது உட்காந்துக்கலாம்னு தோணும். இல்ல இந்த புல்லு வேணா வேற புல்லு மேயலாம்னு தோணும். இல்ல எனக்கு இப்ப புல்லு வேணாம், புண்ணாக்கு தான் வேணும்னு தோணும். பட் இட் won't desire for continental food. அந்த மாதிரி எல்லாம் ஆசையெல்லாம் அதுக்கு இல்ல. மிருகங்களுக்கும் இச்சைகள் இருக்கு. And they also seem to have the ability to choose. But their ability to desire and choose is limited. ஒரு வட்டத்துக்குள்ள, ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கு. இட்ஸ் ப்ரோக்ராம்ட். இதுக்கு மேல அதால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா மனுஷனுக்கு அந்த மாதிரி இல்லை. There is unlimited power compared to other species. Unlimited power to desire, to choose, and to act on his desire, to fulfill his desire. அந்த சக்தி இருக்கு. அது ஒரு வரம். இச்சா சக்தி, கிரியா சக்தி இருக்கு. அவங்களுக்கு புத்தி இருக்கு. மனுஷனுக்கு புத்தி இருக்கு, இன்டெலெக்ட் இருக்கு. இன் கீப்பிங் வித் தட் சக்தி, என்ன சக்தி கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த சக்திக்கு ஏத்த மாதிரியான புத்தியும் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த சக்தியும் கொடுத்து, இச்சா சக்தியும் கொடுத்து, கிரியா சக்தியும் கொடுத்து, புத்தி கொடுக்கலன்னா சரியா வருது. அதுக்கு அந்த சக்திக்கு ஏத்த மாதிரியான ஒரு இன்டெலெக்டும் இருக்கு. அது இருக்கிறதுனால தானே இத்தனை இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரிஸ் எல்லாம் பாசிபிளா இருக்கு. எல்லாம் இச்சா சக்தினாலதான். பிரகாச புத்தி இருக்கு. அப்படி பார்த்தா ஈவன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் சீம் டு ஹேவ் புத்தி. அதுக்கு புத்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. there is no absence of புத்தி for them. ஒரு கூக்கணாங்குருவி, வீவர் பேர்ட் கூடு கட்டுறதை பார்த்தோம்னா இப்படி பார்த்து பார்த்து கட்டுறது, அது செக் பண்ணி பாக்குறது. உள்ள போயிட்டு வருது, வெளியில வருது, வெளியில இருந்து உள்ள போறது, உள்ள இருந்து வெளியில வருது, இது சேஃபா அப்படின்னு பாக்குறது. என்னோட குழந்தைகள் இந்த வீட்டுல இருந்தாங்கன்னா யாரும் சாப்பிட்டு போகாம இருக்கணும். அதுங்களா நம்ம திரும்பி வரும்போது குழந்தைங்க உள்ள இருக்கணும். ஒரு காக்காவுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ். காக்கா கதை கேட்டிருக்கோம் இல்லையா? ஒரு குடத்துல தண்ணி எங்கேயோ கீழே இருந்தது, கல்ல போட்டு போட்டு தண்ணி மேல வந்தது, காக்கா தண்ணி குடிச்சிட்டு பறந்து போச்சு சொல்றோம். ரொம்ப கதை மாதிரி இருக்கானா அதை மறுபடியும் அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க டெஸ்ட். அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அந்த காக்கா என்ன பண்றது, எவ்வளோ புத்தி இருக்கு அந்த காக்காவுக்கு அப்படிங்கறத ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு. பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. தொட்டாச்சினிங்கின்னு ஒரு செடி இருக்கு. டச் மீ நாட். தொட்டதும் சினுங்கும், தொடாத அப்படிங்க. தொட்டா அது சினுங்கும். ஏன்னா அதுக்கு ஏதோ ஆபத்து வருது. ஆனா நான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், பாதுகாத்துக்கணும் அப்படின்னு அதை நினைக்கிறது. இன்ஃபேக்ட் அந்த தொட்டாச்சினிங்கிய வச்சே ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த தொட்டாச்சினிங்கிய ஒரு தடவை தொட்டு பாக்குறாங்க, அது சினுங்கிறது. 2 தடவை 3 தடவை பண்றாங்க. அப்புறம் மேல இருந்து கீழே போடுறாங்க, கீழே இருந்து அப்படி பரட்டி பரட்டி போடுறாங்க. கொஞ்சம்
ரெகுலரா அப்படி பண்ண பண்ண அது சில சமயம் அது சினுங்கிறது இல்ல. அதுக்கு அவங்க என்ன கண்டுபிடிச்சு சொல்றாங்கன்னா, ஈவன் தட் பிளான்ட் நோஸ் ரியல் த்ரெட் என்ன, அப்பேரண்ட் த்ரெட் என்னன்னு அதுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு அந்த செடியை பத்தி ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா எவ்வளவுதான் அதுக்கு புத்திசாலித்தனம் இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் ஸ்டில் humans are far better because the buddhi is not sadharana or samanya. மிருகங்களுக்கும் செடிகளுக்கும் இருக்கிற அந்த அறிவுத்திறன் இருக்கு, அது தன்னையும் தன்னோட ஸ்பீஷீஸையும் காப்பாத்திக்கிற அளவுக்கு தான் அதுக்கு இருக்கு. அவ்வளவுதான், சர்வைவல் தான், இன்ஸ்டிங்க்ட் தான். தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு எவ்வளவு புத்தி இருக்கோ இருக்கு, அந்த வட்டத்துக்குள்ள தன்னுடைய புத்தியை அதனால உபயோகப்படுத்திக்கிறதுனாலதான். ஆனா மனுஷாளுக்கு அப்படி இல்லை. புத்தி தேஷாம் அதிகோ விசேஷா. Human beings are self-conscious beings. Of course, animal plants are self-conscious that they know about themselves. அது இருக்கிறதுனால தானே ஒரு நாய் இன்னொரு நாயின்னு தெரியறது, ஒரு எலி வந்தா எலின்னு தெரியுது, பூனை வந்தா பூனைன்னு தெரியுது. பட் இவனுக்கு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ரொம்ப எவால்வ்டா இருக்கு. And being self-conscious and endowed with a buddhi to think, to reason, to judge, to plan, to execute, எல்லாம் இருக்கு. ரொம்ப முக்கியமா he's self-judging, always self-judging and self-evaluating. தன்னை பத்தி ஏதாவது ஒரு மதிப்பு போட்டுட்டே இருக்கான் all the time. நான் இப்படின்னா அப்படி இல்லை, அவங்க அப்படி இல்லை, ஏதோ ஒரு எவாலுவேஷன் போயிட்டே இருக்கு. ஒரு நாய் irrespective of what breed it is, சொந்த ஜாதி நாய் அப்படின்னு சொன்னா கூட இன்னொரு நாய் அதை நாயின்னு தான் பாக்குறது. அந்த ஜாதியில வசந்தது தாழ்ந்தது எல்லாம் ஓனருக்கு தான். நாயை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் பாதர்ட் அபவுட் தி பிரீட். ஒரே ஜாதி, நாய்ங்கிற ஒரு ஜாதி அது பாக்குறது. அதுக்கு மற்ற இஷ்யூஸ் இருக்கலாம், டெரிட்டரி மார்க் பண்றது, இது ஏன் இடம் அதெல்லாம் இருக்கலாம். ஸ்டில் அது தானே நாயின்னு தான் பாக்குறது. அதே மாதிரி ஒரு நாய் தன்னுடைய ஓனர் கிட்டயும் இட் இஸ் ஹாப்பி. ஹூவர் த ஓனர் இஸ், ஓனரோட ஸ்டேட்டஸ் என்ன, மிடில் கிளாஸா அப்பர் கிளாஸா, டாக்ஸ் பேயரா டாக்ஸ் பே பண்ணலையா, இண்டிபெண்டன்ட் ஹவுஸா இல்ல அபார்ட்மெண்ட்ல இருக்கு, எல்லாம் கேட்டு வருது இல்ல. ஓனர் எப்படி இருந்தாலும் இட் அக்செப்ட் தி ஓனர் வேறவர் தி ஓனர் இஸ், ஹவெவர் தி ஓனர் இஸ். ஓனர் கருப்பா வெள்ளையா பிரவுனா வீட்டிஷ் பிரவுனா அதெல்லாம் அது பாக்குறது இல்லை. மூக்கு நீளமா இருக்கா, காது கேட்கறதா, நீளம் பெரிய காதா சின்ன காதா, இட் will not bother about the looks of the owner also. ஆனா அது ஓனர் ஆஃப் அ டாக்னு பார்த்தோம்னா அப்படிங்கப்பா, depending on the breed of the dog, the owner has some superiority complex. I'm the owner of this dog அப்படிங்கறதுல இருக்கு. எங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல அதெல்லாம் பாக்குறேன். So human beings are self-conscious. Means they are capable of making judgment about themselves and others. நான் என்னுடைய கலர் இப்படி, என்னுடைய மூக்கு இப்படி, என் காது இப்படி, என் புத்தி இப்படி, என் அறிவு இப்படி, என்னோட ஸ்டேட்டஸ் இப்படி. So they have an opinion about themselves and about everything else. A judgment and opinion based on physical appearance, intelligence, personality, whatever personality means, personality development, training. எங்க அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி வாசல்ல இருப்பானே, there was a visitor and the resident was not at home and security did not ask for an entry in the register. ஏன்னா நைட்ல அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. whoever comes they are supposed to make an entry. ஓனர் அங்க இல்ல, ரெசிடென்ட் அங்க இல்லைன்னா நம்ம அனுப்பிவிட்டான். பட்
when the resident came, he told, இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு யாரோ வந்தாங்க, அவங்க தேடி வந்தாங்க. யாருப்பா, எப்படி இருந்தாங்கன்னு. நல்ல பர்சனாலிட்டியா இருந்தாங்க மேடம். பர்சனாலிட்டினா என்ன, யார் நான் வாட்ஸ்அட்டமா இருந்தாரு மேடம், இங்கிலீஷ் எல்லாம் பேசினாரு மேடம். ஸோ ஒரு பர்சனாலிட்டி அப்பியரன்ஸ்ல ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு ஜட்ஜ்மெண்ட். So people have self-image and self-estimation of oneself and others. In fact, others ஜட்ஜ் பண்றதுனால தனக்கும் பாதிப்பு இருக்கு. அதனால தான் அந்த ஜட்ஜ் பண்றது தன்னை மட்டும் இல்லாம மற்றவங்களையும் சேவ் பண்ண வேண்டி இருக்கு. ஏன்னா மற்றவங்களை ஜட்ஜ் பண்றதை வச்சு என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கு. So my self-judgment about myself, I'm not okay, I'm not good enough, I should have this, I should not have that. So judgment with reference to everything, anything about myself. தன்னை பத்தி. And others too. சேர்த்துக்கணும். ஏன்னா அது லிங்க் இருக்கு. And since there is this self-judgment, தன்னை பத்தின மதிப்பு போட்டுட்டே இருக்கிறதுனால, அண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் ஒன்றும் ஒவ்வொன்றும் இல்லை, திருப்தியா இல்லை, இருக்கிறது இல்லை. So there is an urge to be different from what they think about themselves, what I think about myself. I need to be different from that. And also what others think about me, others' judgment about me. I want to be different from that. Why does need to be different? ஏன் வேறாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. மியூட் பண்ணிக்கோங்க. So where does this urge come from? எங்கேருந்து வருது இந்த urge? ஏன் இந்த மாதிரி நான் வேறாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்? Because I need to be different because I see myself as an inadequate person. Inadequacy இருக்கு. கண்ணாடி முன்னாடி நின்னாலே சரியா இல்ல, inadequacy இருக்கு. என்னுடைய கேப்பபிலிட்டிஸ், நான் எப்படி ஒரு விஷயத்தை பெர்ஃபார்ம் பண்றேன், என்ன பண்றேன், நான் பண்ற காரியங்கள், அதுலயும் inadequacy இருக்கு. And இந்த inadequacy ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. I am unable to accept myself as an inadequate person. So அதுல ஒரு சர்ச் இருக்கு. அதனால நான் தேட ஆரம்பிக்கிறேன். இது adequacy தேடுறேன். I want to be adequate. I want to be complete. I don't want to lack anything. So all human beings all over the world, they have this fundamental problem of inadequacy with respect to time, space, knowledge, money, power, influence, intelligence, skills, appearance, emotions. So எப்படி என்ன பார்த்தாலும், in whichever way I look at myself, அதுல ஒரு குறை இருக்கு. There is inadequacy. If one thing is okay, let us say, இல்ல ஒரு விஷயம் பூர்ணமா இருக்கு, திருப்தியா இருக்கு அப்படின்னா, with reference to that one thing, I feel adequate. Then many things are not okay. There is no adequacy there. அந்த விஷயத்துல adequacy இல்ல. அப்பா, ஈஸ்வரா, நாராயணா, அம்மா, தாயி, adequacy இல்ல. எல்லாம் இருக்கு, ஆனா என்ன பண்றது? அப்பா, ஈஸ்வரா, நாராயணா, அம்மா, தாயி, it goes. ஏதோ ஒரு விதத்துல பூர்ணத்துவம் இருந்தாலும் கூட மற்ற விஷயங்கள்ல இல்லைங்கிறது பெருசா தெரியுது. எல்லா விதத்திலயும் பூர்ணத்துவம் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல இல்லைனாலும் அது பெருசா தெரியுது. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்ருதி இருக்கு. பத்தலைங்கிற ஒரு ஸ்ருதி பயிண்டே இருக்கு. சரியில்லை, சரி பண்ணும் அப்படிங்கிறது. So I'm not happy as I am. அதான் fundamental. I'm not happy as I am. And I'm unable to accept myself as I am.
நான் எப்படி இருக்கேனோ அப்படியே ஏத்துக்கிறதுங்கிறது முடியல. லைஃப்ல நிறைய ரோல்ஸ் பிளே பண்றோம், டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். அதுலயே ஐம் நாட் ஹாப்பி வித் மை செல்ஃப் ஆஸ் ஐ ஆம். ஐம் நாட் குட் இனஃப். As a father, I'm not good enough. As a mother, I'm not good enough. As a son, I'm not good enough. As a daughter, I'm not good enough. As a husband, as a wife, I'm not good enough. அத்தல இன்னும் பெட்டரா பண்ணணும், சரியில்லை. So in my vision of myself, I'm not good enough. Whatever I do, it's not enough. And anything I do to change it, okay, என்னதான் சூஸ் பண்ண முடியுமே, I can have free will, நான் அதை மாத்திக்கலாம், மாத்திரம். We do make effort to change also. Anything I do to change it, that inadequacy, that is also not good enough. That is also not adequate. அதுவும் பத்தல. So in this world, எல்லாம் மாறிண்டே இருக்கிற இந்த உலகத்துல, this variable world, மாறிண்டே இருக்கிற உலகத்துல மாறாம இருக்கிற ஒண்ணு வந்து இந்த ஒரு தாட் தான். இந்த ஒரு ஆழ்ந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, I need to be different. Why? Because I am not acceptable to me as I am. So I am not happy. I am not happy. So I am not acceptable to myself, and hence I need to be different. So it's a vicious cycle. I need to be different. Why? Because I am not able to accept myself as I am. So when I am not able to accept myself as I am, I am not happy. So now I am not happy. Since I am not happy, I am not acceptable to myself as an unhappy person, and hence I need to be different. So it's mari வருது. So there is a constant attempt to be different. இப்படி பண்ணினா acceptable-ஆ, அப்படி பண்ணினா acceptable-ஆ, இல்ல வேற மாதிரி பண்ணினா acceptable-ஆ இருக்குமா, இதுல இப்படி பண்ணினா ஒரு பூர்ணத்துவம் இருக்குமா. நான் என்னை ஏத்துக்கிறது மட்டும் இல்ல, மற்றவங்களை என்னை ஏத்துக்கணும். ஏன்னா மற்றவங்களை என்னை ஏத்துண்டாதான் அது எனக்கு சரின்னு படுறது. So in this constant attempt to be different, to be acceptable, to be happy, என்ன ஆயிடுது, it becomes a constant struggle. நித்திய போராட்டம் ஆயிடுது. வாழ்க்கையே ஒரு போராட்டம், போராட்டமே ஒரு வாழ்க்கை எல்லாம் பாக்குறோமே தத்துவ மொழிகள்னு. So there is a constant struggle to be different. ஒரு inadequacy, ஒரு lack இருந்தாலே இருக்கிறதுனால அதை ரொப்ப வேண்டியிருக்கு, அதை ரொப்பறதுக்கு போராட வேண்டியிருக்கு. அண்ட் இந்த ஸ்ட்ரகிள், இந்த போராட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கானா, அதுவும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. எத்தனை மனுஷா இருக்காளோ, எத்தனை இச்சைகள் இருக்கும், அத்தனை தேடல்கள் இருக்கு. அந்த அத்தனை தேடல்களையும் ஒரே வார்த்தையில நமக்கு சாஸ்திரத்துல சொல்லிதான் புருஷார்த்தம். ஒரே வார்த்தை புருஷார்த்தம். புருஷைஹி அர்த்தியதே இதி புருஷார்த்தः. That which is desired by Purusha. Purushaha. Purusha means human, Manushya. Purushan means Purushan, not a male. It doesn't refer to a male gender. Gender விஷயம் இல்லை. Does not refer to the gender. சிலர் வந்து பித்ருலோகம் அப்படின்னு சொன்னா, somebody was arguing, மென்னுக்கு மட்டும்தான் லோகம் இருக்கு, விமென்க்கு லோகம் இல்லை அப்படின்னு. பித்ருலோகம்னா அது ஆண்களுக்கு மட்டும்னு நினைச்சுட்டு இருக்கா. Irrespective of who dies, they go to பித்ருலோகா. அது பிரதர், அதுக்காக பிரதர் வந்து பித்ருலோகத்துக்கு போக மாட்டாரு, பிராத்ரு லோகத்துக்கு தான் போவாருன்னு சொல்ல முடியுமா? பிரதர்ஸ்க்கெல்லாம் வேற லோகம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பீட் ஒன்ஸ் பிரதர், சிஸ்டர், ஃபாதர், மதர், தாத்தா, பாட்டி யாரா இருந்தாலும் எல்லாமே பித்ருலோகத்துக்கு தான் போய் ஆகணும். பித்ருலோகம்ங்கிறது ஒரு காமன் வேர்ட். அது மாதிரி புருஷார்த்தம்ங்கிறது ஒரு காமன் வேர்ட், மனுஷியாகா அப்படிங்கிறதுக்காக. ஸ்திரீகளும்
included. So Purushartha means Manushyartha. And the word Artha in Sanskrit has several meanings. Artham அப்படின்னா wealth, அர்த்தம்னா goal, அர்த்தம்னா desire, அர்த்தம்னா அர்த்தம் meaning. என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மீனிங் அப்படிங்கிறது அர்த்தம். Means free will also அர்த்தம். So புருஷார்த்தம் அப்படின்னாலே it is only by humans, not other species. அவங்களாம் excluded. They are not included in this. They are not qualified to choose. So this need to be different makes one seek various things in life, called purushartha. So one wants security. Security அப்படின்னா என்னது? நான் சர்வைவ் ஆகி நிம்மதியா இருக்கிறதுக்கு எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செக்யூரிட்டி. Basic security to protect oneself from rain, sun, disease, any attacks from animals. எல்லாம் நமக்கு எலி வங்கானாலும் தனி வங்குன்னு ஒரு சின்னதா ஒரு வீடு, ஒரு தலைக்கு மேல ஒரு கூரை, நமக்கு வேண்டிய சொன்ன சாப்பாடு, ஒரு துணிமணி, வாட்டவர், சர்வைவலுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செக்யூரிட்டி. ஆனா அதோட நிக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் அது செட்டில் ஆயிடுச்சுன்னா அப்புறம் மற்றது. It is more than just mere survival. Then one wants money for security, to have a comfortable life for oneself and for others whom you care for. So for economic reasons you need money. அதுக்கு தேவைப்படுறது money has buying power. So அதுக்கு அந்த buying power இருக்குங்கனாலே one has to seek money. People just stack money. சிலர்லாம் black money எல்லாம் பார்த்து கட்டுக்கட்டா பணத்தை தூக்கி அடையார் ரிவர்ல அங்க சாக்கு மூட்டையில எல்லாம் போட்டு வச்சாங்க. Some people just looking at the money and keeping it locked makes them feel secure. செலவு பண்றோமோ அல்ல, கண்ணெதிர்க்கு அது இருந்தாலே இருக்கு. And it also gives the power to do whatever they want. Nobody can touch me. அந்த மாதிரி. So I can not only buy comfort, I can buy people, I can buy power, I can buy positions, I can destroy. அதுல ஒருத்தர் சிலருக்கு சுகம். And money is status, of course. நிறைய பேருக்கு பணம் இருந்தாதான் நம்மளை மதிப்பாங்க, பணம் இல்லாதானா யாரும் மதிக்கிறது இல்லை அப்படிங்கறது சொல்லி 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 அது என்ன சத்தியம் மாதிரி. There are people who think if you don't have money, nobody will respect you. So அதுக்காகவும் வேண்டி இருக்கு, பணம் வேண்டி இருக்கு. சரி, பணம் இருந்தா பணம் இருக்குன்னு டிஸ்பிளே பண்ண முடியுமா? பணத்தை டிஸ்பிளே பண்ண முடியாது, அப்படியே டிஸ்பிளே பண்ணவும் முடியாது, எல்லாருக்கும் காமிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, பணத்தை வச்சு பிராண்டட் ஐட்டம்ஸ், கார், வீடு, ஸ்பெஷல் இன்டீரியர் டெக்கரேஷன், அப்புறம் வேர் யூ ஹேங் அவுட், நம்ம பிளேஸ் எங்கெல்லாம் ஹேங் அவுட் இன் சச் பிளேஸ், எங்கெல்லாம் நான் போறேன் அங்கதான் போறேன். அப்புறம் ஸ்கூல், காலேஜ், ஜுவல்லரி, ஹாலிடே டெஸ்டினேஷன், மெம்பர்ஷிப் இன் சம் ரிசார்ட் ஆர் கிளப். The people with whom you hang out and associate yourself reveals your status. Status is security. அதனால நம்ம ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்டேட்டஸ்க்காக அதெல்லாம் வேண்டியிருக்கு. Then money is power. Makes you feel like a master. I can control everyone. இன்னொரு reason for money is why people seek money. சொத்து சேர்த்து வைக்கணும். அந்த சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே they will starve, they will deprive themselves of many things to save for the children. எல்லாம் பண்ணிட்டு then they won't feel recognized later. அது வேற விஷயம்.
35-45 வயசுலயே வந்து மை லைஃப் இஸ் ஓவர், இனிமே நான் என்ன எல்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு, இன்னும் போ, இந்த வயசுல என்ன இருக்கலாம், எல்லாம் என் குழந்தைங்களுக்காக இருக்கலாம், ஐ ஹேவ் டு கீப் ஆன் எக்ஸ்சேஞ்ச். ஸோ தான் எதுவுமே அனுபவிக்காம குழந்தைங்களுக்காக வச்சு வைக்கிறது. ஸோ அதுல என்ன செக்யூரிட்டி இருக்குன்னு யோசிக்கணும். புண்ணியம், குழந்தைங்களுக்காக சேர்த்து வச்சேன், புண்ணியம் ஆல்சோ செக்யூரிட்டி. இதென்ன பேரு, ஏன் நாளைக்கு இதெல்லாம் திட்டி தொலைக்க போறேன். ஒண்ணுமே சேர்த்து வைக்கல, சண்டமா என்ன பண்ணிட்டு இருந்த, உன்னால நான் கஷ்டப்படுறேன். அப்புறம் நான் என் சந்ததிக்கு சேர்த்து வச்சேங்கிறதுல ஒரு பெருமையும் இருக்கு. நேம் இஸ் ஆல்சோ செக்யூரிட்டி. அந்த வம்சத்துக்கு ஒரு பேரு, அதுல ஒரு பேர் இருக்குல்ல, எங்க குடும்பத்துல இப்படி, நாங்க அப்படி, அது விட்டு கொடுக்க முடியாது. அதுல ஒரு பேரு ஒரு செக்யூர்ட் ஒரு ஐடென்டிட்டி இருக்கு அதுல. And there are forms of money, share, mutual funds, savings, assets, jewelries, gold biscuit எல்லாம். So the money, name, influence, power, recognition, இந்த புருஷார்த்தத்துக்குலாம் அர்த்தஹான்னு பேர், security. So the security is for now and later, for me and my loved ones. எனக்கு வேண்டியவங்க இப்போ, அப்புறம் லேட்டர் ஆன், எனக்கு மட்டும் இல்ல, எனக்கு லேட்டர் ஆன் எனக்கு அப்புறம் வர்றவங்களுக்கும் சேர்த்து. So anything that makes one feel secure is security. ஒவ்வொருத்தருக்கு செக்யூரிட்டிங்கிறது வேற வேறையா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு எது செக்யூரிட்டின்னு நினைக்கிறாங்களோ அது செக்யூரிட்டி. மேரேஜ் இஸ் செக்யூரிட்டி, சில்ட்ரன், ஃப்ரெண்ட்ஸ் செக்யூரிட்டி. செக்யூரிட்டிங்கிறது என்ன? துக்க நிவர்த்தி. ஏன்னா துக்கப்படாமல் எனக்கு கஷ்டங்கள் இல்லாம இருக்கிறது துக்க நிவர்த்தி தான். எனக்கு ஒரு த்ரெட் இல்ல, எனக்கு ஒரு ஃபியர் இல்லாம இருக்கிறதுக்கு, பயம் இல்லாம இருக்கிறதே ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் இல்லையா? That gives happiness. Fearlessness, absence of fearlessness, absence of fear is சுகம். புதுசா எதுவும் இல்லைனாலும் அந்த பயம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதே ஒரு சுகம் தான். பயம்ங்கிறது ஒரு துக்கம், அந்த துக்க நிவர்த்தி ஆறுது. So you have minimum needs. Minimum and maximum of course are subjective. யார் யாருக்கு எது மினிமம், யார் யார் எது மேக்ஸிமம் நினைக்கிறாங்களோ அது இருக்கு, செக்யூரிட்டி இருக்கு. So one has all that is required for a secure life: roti, kapda, aur makan, family, friends. And the need for security varies from person to person, and also it varies in degrees. Roti, kapda, aur makan. And what is security is conceptual and contextual. What you think as security is important. நீங்க எது செக்யூரிட்டின்னு நினைக்கிறீங்க அதான் முக்கியம். And it also depends on தேச காலம், எங்க இருக்கும். இந்த இடத்துல இருக்கேன்னா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா செக்யூரிட்டி. For someone who is living in a mountain, ஒரு வனவாசின்னு வச்சுக்கோமே, அவனுக்கு மணி may not be a security. அவன் ஒன்னும் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்க போறது இல்ல, ஜுவல்லரிஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்க போறது இல்ல. அவனுடைய செக்யூரிட்டி வேற ஏதாவது இருக்கும். அந்த தேசத்துக்கு என்ன செக்யூரிட்டியோ அது, மேபி ஓனிங் சம் அனிமல்ஸ், whatever, எனக்கு இத்தனை லேண்டு, whatever, அந்த இடத்துல என்ன இருக்கோ அதுதான் அவனுக்கு செக்யூரிட்டி. பட் வாட் எவர் த ஆப்ஜெக்ட் மே பி, என்ன செக்யூரிட்டின்னு எது நினைக்கிறானோ, பட் த சீக்கிங் ஆஃப் செக்யூரிட்டி இஸ் தேர். அது மாறுறது இல்லை, இட் இஸ் பிரசன்ட் வேர் எவர் த பர்சன் மே பி. சரி, இப்ப மணி இருக்கு, பட் தென் மணி இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் மணி இல்லையா? சும்மா பூட்டி வச்சுக்கிறதுக்காக இல்லையே. வெறும்னு பணத்தை பார்த்துட்டு இருக்கிறதுலையும் பூட்டி வைக்கிறதுலையும் பேங்க்ல வச்சுக்கிறதுலையும் என்ன? மணி இஸ் நாட் ஃபார் த சேக் ஆஃப் மணி, பட் இட் இஸ் டு buy something. It has to buy something. Owning animals or precious stones, whatever. So இதெல்லாம் எதுக்காக இருக்குன்னா to buy pleasure. It can almost buy all that you want, depending on how much you have. So you can improve your basic security needs. Better house, better food, better clothing, better schooling. So இதெல்லாமே more than basic needs இல்லையா? ஒரு தடவை பேசிக் நீட்ஸ் செட்டில் ஆயிடுச்சுன்னா then you want to improve on that. So any improvement that you ஒரு லெவலுக்கு மேல நீட்ஸ்ல இருந்து it becomes pleasure. So when you
look at your wardrobe, when you look at your shoe rack, cosmetic collections, or furnishing, decorations, cutlery collection, toiletries, jewelry collection, watch collection, இதெல்லாம் செக்யூரிட்டி இல்லை. These are all pleasures ஆயிடுறது. இது இல்லாம என்னால வாழ முடியும். They are not needs. There is a pleasure to own it, to use it. And it helps you in getting approval and recognition. Your image about yourself in others' mind, your own estimation about yourself. So there is an acceptance. And that gives pleasure. That makes you happy. So with money, you learn more skills for the pleasure of learning. For dancer, music, karate, whatever. You learn some skills. Arts, எல்லாம். And then that itself is later used to earn money. So எது வந்து pleasureன்னு நம்ம பண்றோமோ அதே நாளைக்கு அர்த்தத்துக்கு காரணமா ஆயிடுறது. So artha for the sake of karma, and karma in turn gives artha. The friends and family are for security and also for pleasure. Karma, going out, get together, having fun. So people seek pleasures also with artha. So knowledge அப்படின்னு வந்தா சிலருக்கு படிக்கிறதுல ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிறதே இருக்கிறதுல ஒரு pleasure இருக்கு. Sometimes knowledge is security and sometimes pleasure, or it could be both security and pleasure. Socializing is a pleasure for people, so they always belong to some group, at least WhatsApp group, Facebook group. ஏதோ ஒரு குரூப், நான் இந்த குரூப்ல இருக்கேன். அப்புறம் ரோட்டரி, லயன்ஸ் கிளப், இந்த மாதிரி இடத்துலதான் மெம்பரா இருக்கிறது. You belong. It feels nice to belong. It gives security and it's also pleasure. It's both. It gives a sense of belonging. You belong to a group, gives security. Security because you meet a lot of people, different people from different walks of life. வேற ப்ரொஃபஷன்ல இருந்து வராங்க. You meet doctors, lawyers, musicians, businessmen, politicians, IAS officers. ஏதோ அவங்களாம் அது வரலாமான்னு தெரியாது, பட் எக்ஸ் அட்லீஸ்ட் will be there. So east, west, north, south, கண்ட்ரில வேற இடத்துல இருந்து எல்லாருமே அதுல மெம்பர்ஸா இருப்பாங்க அந்த குரூப்ல. So knowing them and being in touch with them may be useful for oneself at some time. You may need their help or advice. So it serves as a security for the future. Or it makes one feel influential. Oh, I know them. So I'm someone is significant, I'm very significant. நான் அந்த மாதிரி இருக்கேன். So there is a pleasure in being influential. A pleasure in being someone. People seek your advice. People seek your help. So you feel wanted. You feel important. You feel like I'm someone. Yeah. And that is one of the reasons why parents feel ignored when children grow up. குழந்தையா இருக்கும்போது அம்மா 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 அது வேணுமா அம்மா இது வேணுமா அம்மா எங்கம்மா அம்மா இல்லைன்னா தவிச்சு போறது. ஸோ நமக்காக யாராவது தவிக்கிறாங்க, அழறாங்க, தேடுறாங்க அப்படிங்கும்போது even though they are dependent on you, you feel wanted, you feel important, you feel special. It makes me complete அப்படின்னு சொல்லுவாங்க. In spite of all நச்சு நச்சு, அந்த நேரத்துல அது நச்சு நச்சா இருந்தா கூட அதுக்கப்புறம் அது இல்லாம போகும்போது இதெல்லாம் அம்மா அம்மான்னு வரும், இப்பெல்லாம் வரதே இல்லை, எதுவுமே கேட்கறது இல்லை, எதுவும் சொல்றது இல்லை, எதுவும் பேசுறது இல்லை. அதுல ஒரு ரிஜெக்ஷன். So the dependency of someone on me makes me feel like I am someone special and important, and there is a pleasure in it. And when it's not there anymore, then one has to force them to pay attention. So attention seeking, there is fear of being rejected.
there is insecurity. So in the luxury, comforts, all forms of entertainment, இதெல்லாம் வந்து காமா. Entertainment இல்லாம survive ஆக முடியும், வாழ முடியும். It's not required, but still it's sought after. It's not a survival thing. People want to have great time, have fun. That is why entertainment industry நீ பார்த்தோம்னா ரொம்ப பெருசா இருக்கு. Very big. சரி, எல்லாம் அனுபவிச்சாச்சு, எல்லாம் லோக்கல் பா, எல்லாம் இங்கெல்லாம் பார்த்தாச்சு, போர் அடிக்கிறது. Now I want to explore more variety. So let's travel. So you go on vacation to various places around the world. அந்த இடம் பார்க்கலாம், இந்த இடம் பார்க்கலாம், அங்க எப்படி திரும்ப தேங்கப்பா, அந்த சாப்பாடு வேற மாதிரி, அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வேற மாதிரி, அந்த இடத்துக்கு மட்டும் யூனிக்னு அங்க இருந்தெல்லாம் வாங்கின்னு வரும். அதுல ஒரு பிளஷர், ஐ ஓன் திஸ், இங்கேன்னு வாங்கி வந்தேன்னு தெரியுமா, எங்கேயுமே கிடைக்காது. அதுல ஒரு சந்தோஷம். சிலருக்கு வந்து டிராவல் இஸ் அ பிளஷர். உட்கார முடியாது, மூட்டையை கட்டின்னு எங்கேயோ போயிட்டே இருக்கணும். மூட்டை கட்டி கொடுக்குறவங்களுக்கு தான் கஷ்டம், மூட்டையை தூக்கின்னு போறவங்களுக்கு கஷ்டம் இருக்காது. சரி, அர்த்த காமம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு புருஷார்த்தம் இருக்குது, ரொம்ப முக்கியமான புருஷார்த்தம், முக்கியமான வெல்த். அதுதான் acquiring the most important wealth without which one cannot achieve the artha kama. Actually அதுதான் முதல் புருஷார்த்தம். பட் ஸ்டில் என்னது இதுன்னா தர்மா. தர்மா அர்த்த காம சொல்றோம். தர்மம் அப்படிங்கிறது ஒரு புருஷார்த்தம். பீப்புள் சீக் தர்மா. தர்மா மீன்ஸ் இங்க புண்ணியம், புண்ணியம்ங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்கு. This is something unique only to our culture because the Shastras says we are born again and again. There are many births, rebirths, punarjanmam, purujanmam. அதான் இருக்கேன். அதனால நான் ஜாதகம் எடுத்துன்னு போறேன். When you want to know about marriage, children, health, court case, so you go to an astrologer. He will say yes, no, 50-50. கேட்ட கேள்விக்கு வேற 3 விதமான பதில் வரும். நடந்துரும் நடந்துரும், அதுக்கெல்லாம் ஆமா அப்படின்னு ஏதாவது பிராயசித்த கர்மா எல்லாம் சொல்லுவாரு. எப்படி அவரால் இதெல்லாம் சொல்ல முடியுது? How does he say that? So he calculates your பாபம் and புண்ணியம். அந்த கட்டத்துல அந்த கணக்கு போட்டு he will calculate உங்களுக்கு இவ்வளவு புண்ணியம் இவ்வளவு பாப்பம், அதுக்கு தகுந்த மாதிரி இதுதான் நடக்கும், இது நடக்காது, மறந்துடுங்க அதை பத்தி. என்னோட ஹாரோஸ்கோப் எடுத்துன்னு போய் எங்க அம்மா கொடுக்கும்போது ஒரு கேரளா அஸ்ட்ராலஜர், அப்ப எனக்கு படிக்க தெரியாது, அப்புறமா படிச்சேன். அந்த படிச்சு பார்க்கும்போது அதுல he has given percentage of பாப புண்ணியம். He has mentioned இந்த வயசு வரைக்கும் you have enough புண்ணியம் to take care of your all unfavorable situations. In spite of it வந்துருவேன், ஏன்னா கொஞ்சம் புண்ணியம் இருக்கு, அதை காப்பாத்தி கொடுக்கும். ஆனா அதுக்கப்புறம் your papa will unfold and you don't have enough புண்ணியம். எழுதியிருக்க பர்சன்டேஜ் ஆஃப் பாப புண்ணியம் அவ்வளவு நல்லா கணக்கு போட தெரியுது. So my acquisition of arthakama and arthakamam, favorable situations, unfavorable situations, it's directly dependent on the amount of papa punyam I have in my account. புண்ணியம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா வச்சிருக்காங்க. So dharma அப்படிங்கிற புருஷார்த்தம், dharma means புண்ணியம், and dharma also means danam, charity. Dharma word also means righteousness. So to earn dharma, that is punyam, one has to do dharma, charity, and also follow dharma, righteous path. Illata enna idum paapom sendrum. So because punyam converts itself into pleasant experience, favorable situations. நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷா எந்த மாதிரி, நம்ம சுத்தி இருக்கிறோம் எப்படி இருந்தான்னு பார்த்தாலே நமக்கு பாவம் பண்ணோமோ புண்ணியம் பண்ணோமோ தெரிஞ்சிருது. குட் ஹெல்த், குட் ஜாப், குட் பாஸ், குட் ஸ்பவுஸ், குட் சில்ட்ரன், குட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய புண்ணியம் தான் இதெல்லாம் இப்படி கன்வெர்ட் ஆகுது.
So the unfavorable situation பாபத்தால ஏற்பட்டா suppose life death situation அப்படின்னு சமயம் ஆகும். If one has punyam to counter it, you will glide over it. அதுவும் இருக்கு. One wants good sleep, நல்ல தூக்கம். தூக்கம் is really punyam, தெரியுமா? You need very special punyam. Some people can sleep anywhere, everywhere. You just fall asleep. தலைக்கு எப்படி சிலருக்கு தலைக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னு கூட இல்லை, நின்று உட்கார்ந்துட்டே இருக்கு. They hit the pillow and they are தூங்க போறேன், அவ்வளவுதான். They are asleep, fast asleep, புண்ணியம். அப்புறம் they start snoring. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பாப்பம். But if you have punyam, okay, you'll be able to sleep in spite of the situation. அது புண்ணியம். சிச்சுவேஷன் வந்து பாப்பத்தால ஏற்பட்டாலும் பண்ணின புண்ணியத்தால அந்த கொரட்டை காதல் விழாம தூங்கிடலாம். So when you travel by train, night travel especially, 8 berth நைட்டு, ஒரு பர்த்ல நீங்க தூங்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். நைட்டு லைட் ஆஃப் பண்ணுன்னு ஒரு 10 நிமிஷத்துல கொரட்டை வா. அதுவும் ட்ரெயின் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, விதவிதமான சத்தம் கொரட்டையில. அது ஏசி கம்பார்ட்மெண்ட்னா கேட்கவே வேணும். செகண்ட் கிளாஸ்லயாவது இந்த உள்ள இருக்கிற சத்தம் வெளியில போகும், வெளியில இருக்கிற சத்தம் உள்ள வரும். பகவானே ட்ரெயின் ஸ்லோ ஆயிடக்கூடாது, ஏன்னா அது ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா கொரட்ட சத்தம் அக்கிரமமா இருக்கும். மழை காலத்துல if your house is surrounded with some water, வயல்வெளி அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா தவக்கலை. அப்பதான் அது உற்பத்தி ஆறுது. அவ்வளவு தவக்கலை. whole night it will be singing, chorus குரூப்பா உட்காந்து காது ஜவ்வு கிழிஞ்சிரும் மாதிரி அவ்வளவு சத்தம், தவக்கலை சத்தம், அக்கிரம சத்தம் கொஞ்சம் நஞ்சம் அந்த. சிச்சுவேஷன் வந்து அன்ஃபேவரபிளா இருந்தாலும் ஸ்லீப்புக்கு புண்ணியம் இருந்தா you will sleep. Sleep is very important. தூக்கம் சாதாரண விஷயம் இல்லை, it is ஆனந்தம். தூக்கம்ங்கிறது ஆனந்தம், அது வேணும். அது இருந்தாதான் your body will relax, your nervous system will relax, it helps you to have a strong immune system. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு தூக்கத்தினால. தூக்கம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, தூங்காம இருக்கக்கூடாது. you have to sleep. பகவான் தூங்கறதுக்குன்னு ஒரு காலம் கொடுத்தா நேரத்துல தூங்கணும். தூங்குற நேரத்துல அசுரம் மாதிரி முழிச்சுட்டு இருக்க கூடாது. One of the benefits of sleep is நல்ல ஃப்ரெஷ், ரிஃப்ரெஷிங் அண்ட் ரிஜுவினேட்டட். காலையில எழுந்தா எல்லா பிரச்சனையும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபேஸ் பண்ணலாம். ஸோ தர்மா, தர்மத்துக்கு இன்னொன்னு பிளேயிங் ஒன்ஸ் ரோல் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் தர்மா. அவங்கவுங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு லைஃப்ல. தட் ரோல் ஹேஸ் டு பி பிளேட் வெல். So what if you don't do what needs to be done? செய்ய வேண்டியது அதை நான் செய்யல, then you want பாப்பம். செய்ய வேண்டியதை நான் செஞ்சேன், then you want புண்ணியம். ஸ்வதர்மம் இருக்கு, வர்ண தர்மம் இருக்கு, விசேஷ தர்மம் இருக்கு, சாமானிய தர்மம் இருக்கு. விதவிதமான தர்மங்கள் இருக்கு. தேச காலத்துக்கு ஏற்ற மாதிரி தர்மங்கள் இருக்கு. இந்த பாபமும் புண்ணியமும் will manifest as pleasant, unpleasant experiences, situations, favorable and unfavorable situations. Relationship விஷயத்துலயும் அப்படிதான். The type of people you get in your life. புண்ணியம் இன்னொரு முக்கியமான விஷயம். புண்ணியத்துக்கு ஸ்லீப்புக்கு அடுத்து இன்னொன்னு, ஸ்லீப்போடைய எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம். நல்ல சாவு. நிறைய பேர் அதுக்காகவே நிறைய புண்ணியம் பண்ணா நல்ல சாவு கிடைக்கும், நல்ல மரணம். ஆஃப்டர் திஸ் நல்ல ஜேர்னி. இங்க இருக்கிற ஜேர்னி மட்டும் நல்லா இருந்தா பத்தாது. ஆஃப்டர் டெத் ஆல்சோ த ஜேர்னி ஹேஸ் டு பி குட். அதனால தானே யாராவது இடத்துல போனா கொடை கொடுக்குறோம், போட் கொடுக்குறோம், டார்ச்சு, செருப்பு, விசிறி, வாக்கிங் ஸ்டிக்கு, புக்கு, படிக்கிறதுக்கு போற வழியில படிக்கிறதுக்கு. பிகாஸ்
during the journey sometimes it will be dark, அதனால டார்ச் வேணும், பாதையெல்லாம் கரடு முரடா இருக்கும், செருப்பு வேணும், போர் அடிக்கும், புக் படிக்கணும், திடீர்னு ஒரு பெரிய ரிவர் இருக்கும். புக்குன்னா நாவல் ஃபிக்ஷன் இல்ல, நல்ல புக்கு தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் என்ன, போற இடத்துலயும் சுகம் வேணும், கிளம்பி அந்த பயணமும் பித்தலோகம் போற வரைக்கும் அந்த ஜேர்னி நல்லா இருக்கணும். ஏன்னா we have சஞ்சித கர்மா, இந்த ஜென்மத்து கர்மா மட்டும் பத்தாது. Even if one has led a dharmic life now, we do not know what will happen after death. எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? I am not ready to take risk. அதனால இப்பவே நான் புண்ணியம் சம்பாதிச்சுக்கிறேன். அதே சுத்தி இருக்கிறவங்களுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இறந்து போனவங்களுக்கு நீ அவங்களுடைய ஜேர்னியை கம்ஃபர்டபுளா பண்ணி கொடுத்தீங்கன்னா உனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கும் அந்த புண்ணியத்தை கொடுத்துருக்காங்க. So whether you do it with love or you do it without love, போறவங்களை வந்து போய் கலைஞ்சது அப்படின்னு பண்ணாலும் சரி, அப்படின்னு ஆசையா பண்ணினாலும் சரி, but that karma which you do, it will attract புண்ணியம். பிடிச்சு பண்ணாலும் பிடிக்காம பண்ணாலும், just that you perform that duty, அந்த கடமையை நான் செஞ்சேங்கிறதுக்காகவே I will attract புண்ணியம். So I carry this papa punyam with me to my next janma. I leave the artha here. என்னென்ன சம்பாதிச்சேனோ அதெல்லாம் இங்க விட்டுட்டு, நான் விட்டுட்டு இல்ல, அது தானா விட்டுரும். It becomes anartham. It is of no use where I go. So I carry this punyam, இந்த wealth, இந்த சொத்தை நான் சுமந்துட்டு போறேன். So that my life after that and my life when I am born again, நாயா பிறந்தா கூட கார்ல போற நாயா இருக்கணும்ல, தெருவுல இருக்கிற தெருநாயா ஏன் இருக்கு, பார்த்து பார்த்து கூப்பிட்டு கூப்பிட்டு மடியில வச்சு கொஞ்சி, குட் அண்ட் கம்ஃபர்டபிள் நாய். வேற எந்த ஜென்மமா எடுத்தாலும் அதுலயும் வந்து எது உத்கிருஷ்டமா இருக்கோ அது எனக்கு கிடைக்கணும். அப்ப பாப்பத்தை என்ன பண்ணுவேன், வச்சுட்டு போயிடுவேன்னா அதையும் தூக்கின்னு போகும், அதையும் சுமந்துன்னு தான் போகும். சுக்கிருத்தம் துஷ்கிருத்தம் செய்வ கச்சந்தம் அனுகச்சதி, போறவன் பின்னாடியே அதுவும் போகும். அனுகச்சதி also follows wherever I go. So wherever I go, there I go with an opening balance. Human being, okay, என்ன இப்ப மனுஷால பத்தி தானே பேசிட்டு இருக்கோம், அதனால புருஷார்த்தம் போது we are talking about human beings. So I come with an opening balance. இவ்வளவு பாப்பம், இவ்வளவு புண்ணியம், அப்புறம் I start adding to it with my thoughts, deeds, action in this ஜென்மா. இந்த ஜென்மத்துல அதெல்லாம் சேர்த்துட்டே வரேன். இன்னும் அதையும் வளர்க்குறேன், அந்த சொத்தையும் அர்த்த காமத்தோட இதையும் சேர்க்கிறேன். அர்த்தா இஸ் துக்க நிவர்த்தி, காமா இஸ் சுக பிராப்தி. இது ரெண்டுத்துக்கும் முக்கியமா வேண்டியது தர்மம். இது வரைக்கும் என்ன பார்த்தோம், அர்த்தா ஃபார் ஒன் மேபி காமா ஃபார் அதர்ஸ் அண்ட் காமா ஃபார் ஒன் மேபி அர்த்தா ஃபார் அதர்ஸ், கான்செப்சுவல் அண்ட் கான்டெக்சுவல் அட்டாச்மெண்ட். இந்த மேல சொல்லப்பட்ட 3 புருஷார்த்தத்துல தர்ம அர்த்த காமம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரிடாமினண்டா இருக்கு. Your house, your job, your furniture, decorations, vehicles, school, college, hangout, எல்லாம் இந்த விஷயத்துல எல்லாம் with reference to all this, if I have these, இதெல்லாம் என்கிட்ட இருந்தா then I am more acceptable to myself. If others accept me, இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, ஆஹா நீ பெரிய ஆளு அப்படின்னு they accept me, then I am more acceptable to myself. So for me to be acceptable to myself, ஒண்ணு இதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் இதெல்லாம் இருக்குன்னு மத்தவங்களும் அதை ரெகக்னைஸ் பண்ணி என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டுமே இருக்கு. சரி, தர்ம அர்த்த காமா எல்லாம் இருக்கு. Everything should be well, right? All is well. Should be. Is it? அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கலாம். Is it true அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் பெரிய சஸ்பென்ஸா எங்களுக்கே தெரியும் நீங்க நினைக்கலாம், பட் ஸ்டில் so every effort, என்ன பிரயத்தனம், ஒவ்வொரு பிரயத்தனம் பண்றோம் இல்லையா, ஒரு தேடுதல்னா அது ஒரு பிரயத்தனம் இருக்கு. ஒரு சந்தோஷத்துக்காக நான் பிரயத்தனம் பண்றேன், இது இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும், இது இருந்தா எனக்கு செக்யூர்டா இருக்கும், நான் நிம்மதியா இருப்பேன் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அது தானா வந்துடுறது இல்லையே, அதுக்கு பிரயத்தனம் எடுக்க வேண்டியிருக்கு, நிறைய பிரயத்தனம் எடுக்க வேண்டியிருக்கு.
ஆனா ஒரு பிரயத்தனத்தை எடுத்து ஒரு காரியத்தை சாதிக்கும் பொழுது, சாதிச்சப்புறம் ஓகே நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்புறம் பலன் வருது. அந்த பலன் எப்படி வருது? அந்த பலனே 4 விதமான பலனாக எனக்கு வருது. வாட் ஐ எக்ஸ்பெக்டட், நான் என்ன எதிர்பார்த்து பண்ணேனோ அது கிடைச்சிட்டு சந்தோஷம். மோர் தென் வாட் ஐ எக்ஸ்பெக்டட், ஆனந்தம். லெஸ் தென் வாட் ஐ எக்ஸ்பெக்டட், பரவாயில்ல, ஓகே. ஜஸ்ட் ஆப்போசிட் டு வாட் ஐ எக்ஸ்பெக்டட், கடவுளே அது. முதல் 2, அதாவது எக்ஸாக்டா என்ன எதிர்பார்த்தேனோ எதிர்பார்த்ததை விட கூட என்ன இருக்கோ வரும்போது சுகம். என்னுடைய சுகம் அப்படி இருக்கு. எதிர்பார்த்தது கிடைக்கும் போதும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் போது சுகம் இருக்கு. எதிர்பார்த்தது குறைவா இருந்தாலும் எதிர்பார்த்ததுக்கு ஜஸ்ட் முரணாக வேற ஏதாவது நடந்தாலும் துக்கம் இருக்கு. இந்த அர்த்த காமம் வந்து நான் தேடி 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 போனாலும் கூட அது ஒண்ணும் எல்லா நேரத்திலயும் எனக்கு சுக்கத்தை கொடுக்கறது இல்ல, எல்லா நேரத்திலும் துக்கத்தை கொடுக்கறது இல்ல. என்ன ரெண்டுமே இல்ல, சுக்கமும் சுக்கமும் மாறி மாறிதான் இருக்கு. இந்த அர்த்தகாம தேடுதல் இருக்கே அதுலயும் தோஷங்கள் இருக்கு. என்ன தோஷம் இருக்குன்னா துக்க மிஸ்ரத்துவம், துக்கம் கலந்துதான் இருக்கு. எஃபர்ட் இஸ் நாட் ஈஸி. எஃபர்ட் இஸ் துக்கம். பிசிக்கலி, எமோஷனலி, மென்டலி இட்ஸ் பெயின்ஃபுல். ஒரு வீடு கட்டுறோம்னா வீட்டுல போய் இருக்க போறோங்கிறது சுகமா இருந்தாலும் அது கட்டுற வரைக்கும் சுகம். அது கட்டுற வரைக்கும் அந்த எஃபர்ட் இஸ் பலனை நினைச்சுதான் சுகப்பட்டு அதை பண்றோமே தவிர அந்த காரியமே வந்து சுகமான காரியம் இல்லை. ஒரு நியூ ஜாப், ஸ்கூல் அட்மிஷன், இதெல்லாம் வந்து ஒரு சுகம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அதுல துக்கம் கலந்துருக்கு. துக்கம்னா அழுது பொருள்பட துக்கம் இல்ல, பெயின். there is some pain. and பெயின்னாலே it is not சுகம். சரி ஏதோ கிடைச்சிருச்சு, பரவாயில்ல, கஷ்டப்பட்டாவது நான் அதை வந்து அப்படின்னா அது நித்தியமாவும் இருக்கிறது. அதுல ஒரு அனித்தியத்துவம் இருக்கு. ஏன்னா அந்த சுகம் இருக்கும் பொழுது ஆரம்பத்துல அந்த உடனே ஒரு சுகம் இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த சுகமும் டிமினிஷ் ஆயிட்டே இருக்கு, அதோட டிகிரி குறைஞ்சிடுது, அப்புறம் அது துக்கமாவும் மாறிடுது. அது வேற விஷயம். எது சுகம்னு நினைச்சு நான் பண்ணேனோ அதுவே துக்கமாவும் மாறிடுது. இல்ல இந்த சுகம் போனதால அந்த சுகம் சுகமா இல்ல, I'm not okay now, I have to do something else அப்படின்னு ஆயிடுது. So when you accomplish something, ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சிட்டோங்கும் போது அந்த வாண்டிங் பர்சன்னா நான் இருக்கேன்ல, அது வேணும், ஒரு தேடுதல் இருக்கு இல்லையா, அந்த தேடுதல் அப்ப இல்ல. அந்த பலன் கிடைச்ச உடனே I don't see myself as a wanting person anymore. I feel complete. இந்த நிமிஷம் இறந்து போனா கூட சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். So you feel adequate at that time. It's momentary, even though it's momentarily, but still you feel adequate at that time. But after some time it diminishes. Once again there is a lack, and then again it has to be filled. கார்ல வந்து பெட்ரோல் போட்டுட்டே இருக்கிற மாதிரி, மொபைல் பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஃபுல்லா இருக்கும்போது ஆன்னு இருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் சார்ஜ் பண்ணு அப்படின்னு அனித்தியத்துவம் இருக்கு. அப்புறம் ஒரு அதிருப்திகரத்துவம் இருக்கு. என்ன அதிருப்தினா, even when it comes it is not totally satisfying all the time. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இதெல்லாம் அனுபவிக்க போறோம் அப்படின்னு ஒரு எல்லாம் வந்தாலும் என்னுடைய லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல, என்னுடைய தேகத்துக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு, மனசுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு, இந்திரியங்களுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு, பிபி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் வந்துடுறது. அப்புறம் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுற மாதிரி எல்லாம் பேசாதீங்கோ, இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்காதீங்கோ, இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்க்காதீங்கோ, அதுலயே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துடுறது. கார் எல்லாம் ஓட்டாதீங்க, கஷ்டப்பட்டு இப்பதான் ஏன் கார் வாங்கினேன், அந்த காரே வந்து நான் ஓட்டக்கூடாது, டூ வீலர்ல போகாதீங்கோ எல்லாம் வந்துடுறது. அந்த ஒரு என்னுடைய தேகம் வந்து எனக்கு திருப்திகரமா இருக்குல்ல, ஒரு சில விஷயங்களை பண்றதுக்கு அது எனக்கு திருப்திகரமாகவும் இல்லை,
என்ன தேகமே எனக்கு திருப்தி கொடுக்காத விஷயமாயிடுச்சு. இல்ல நான் ரொம்ப சுகப்பட்டு ஏதாவது வாங்கினாலும் நான் ஏதோ நினைச்சு பண்ணினேன், ஆனா அதுல திருப்தி இல்லை. நாட் சோ குட். திருப்திகரத்துவம் இருக்கு. அப்புறம் பந்தகத்துவம். You become dependent on many factors. You are caught in a vicious circle, like இந்த 3 தோஷமும் இருக்கிறதுனால you have to constantly keep seeking. இந்த தோஷா இருக்கிற இந்த லிமிடேஷன், தோஷம்னா லிமிடேஷன். இந்த தோஷம் இருக்கிறதுனாலே என்ன ஆயிடுது, திரும்ப திரும்ப அதை பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அது குறைய ரொப்பின்ண்டே இருக்கணும், பண்ணிட்டே இருக்கணும். ஒரு ரொம்பும் போது அப்போ அடிக்குவேட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் போனப்ப மறுபடியும் ஒரு அந்த இன்அடிக்வசி வந்துடுறது. இந்த லைஃப்ல மட்டும் இல்லாம தேகாந்திரம், அதுக்கப்புறம் இன்னொரு ஜென்மம், இன்னொரு பிறப்பு. ஸோ இட் கீப்ஸ் கண்டினியூயிங். ஸோ ஜென்மத்தினால பாப புண்ணியம், அதுக்கப்புறம் மறுபடியும் இறந்தப்புறம் மறுபடியும் பிறப்பு. ஸோ இப்படியே ஒரு பந்தத்திலேயே இருந்துடணும். அது கட்டி போட்டுறது நம்ம. டிகிரி வைஸ், டைம் வைஸ், குவாலிட்டி வைஸ் எப்படி பார்த்தாலும் there is a limitation in the ஆனந்தா and the happiness that I seek. The adequacy is not adequate enough. So the sukam is limited sukam. அப்போ சந்தோஷமும் லிமிட்டடா தானே இருக்கும் இல்லையா? சுகம் லிமிட்டட்னா அதனால ஏற்படுற சந்தோஷமும் லிமிட்டடா தான் இருக்கும். ஸோ சந்தோஷத்துக்காக சுகம், சுகம் லிமிட்டட். ஸோ சந்தோஷமும் லிமிட்டட் ஆயிடுச்சு. ஸோ தேர் இஸ் அ கான்ஸ்டன்ட் என்டீவர் டு சீக் திஸ் ஹாப்பினஸ் த்ரூ வேரியஸ் மீன்ஸ். போயிட்டே இருக்குது கண்டினியூஸா. And we always feel tomorrow will be better. So the person has to survive another day for a better tomorrow. Today I am not happy. Tomorrow maybe I'll be happy. So இப்படியாக life continues. Then how it continues? We'll see in the next class. Om Purnamadah Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevavasishyate. Om Shanti Shanti Shanti. Om Shri Gurubhyo Namaha. Hari Om. Thank you, ma. Thank you, Mani.